வணக்கம். குரு பெயர்ச்சி. இந்த முறை வந்திருக்க குரு பெயர்ச்சி சாதாரணமான பெயர்ச்சி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா, குரு போய் உச்சமாகக்கூடிய இடம் கடகம் இல்லையா? தன்னுடைய வீட்டிலேயே போய் உச்சமாகிறார். அதாவது உச்சமடையக்கூடிய இடத்திலேயே உச்சமாகிறார். அ தனுசும், மீனமும் குருவின் வீடாக இருக்கிறது. அப்போ நம்ம தனுசோடைய குணநலங்களையும், மீனத்தோடைய குணநலங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? குரு எங்க போய் தங்குறாரோ, பார்க்கும் பார்வையே சிறந்த பார்வையா, குரு பார்வையா பார்க்கப்படுதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ உச்சமடைஞ்சு அவர் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தான். அப்போ இந்த முறை குரு மட்டும் நகரல. காலமும் நகருது, கர்மாவும் நகருது. சனி, கேது, ராகு, சுக்கிரன் இவங்க எல்லாருமே ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இவை அனைத்தும் வரக்கூடிய காலங்களாக இருக்கிறது. இயற்கை பேரிடர்களை நம்ம பார்க்கும்படியாக இருக்கிறது. திடீர்னு ஒரு பயம் வரும். இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சிலருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரதை நம்ம பார்த்துருந்துருப்போம் இல்லையா? அதாவது நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பமா இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பிரிவினை இருக்கும். எதுக்கு பிரியிறாங்க? என்ன? ஏது? என்ன விஷயமா இருக்கும்? அப்படிங்கிற ஒரு ஒரு தேடல் இருக்கிற மாரி இருக்கும். நிறைய ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடிய காலங்களை நம்ம பார்த்துட்ருப்போம். இதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மனிதனை எப்படி உருவாக்கப் போகுது அப்படின்னா, ஒரு மன வலிமையை கொடுக்கும். இந்த மன வலிமையை கொடுக்கக்கூடியது சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி மன வலிமை வரும்? சனி அந்த அளவுக்கு வாழ்க்கையில அவ்வளோ டெஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத்தனை டெஸ்ட்டையும் தாண்டி குரு எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். ஏன்னா, சனி சொல்லிக் கொடுத்த விஷயமே என்னவா இருக்கும் அப்படின்னா, விழுந்தாச்சு, யாருமே தூக்கி விட வரல. நீங்க எழுந்தீங்களா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இல்ல எழுந்திருக்க தெரியுமா? அப்படிங்கிறத சனி ஒரு பாடத்த கண்டிப்பா கற்பிச்சு குடுத்திருப்பாரு. இப்ப குரு வருவார். கை மட்டும் தான் குடுப்பார். நம்ம தான் கைய பிடிச்சு ஏறி அடுத்தது என்ன? அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்? எப்படி நகர்ந்து போகணும்? அப்படிங்கிறத நம்ம தான் நம்மளுடைய புதன்கிற ஒரு கிரகத்த அந்த புதனுடைய அனுகிரகத்தையும் வாங்கி நம்ம செயல்பாட்டுக்குள்ள போகணும். ஏன்னா, புதன் இருக்கிற இடத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். புதன் மறைஞ்சிருக்குது. புதன் மறைஞ்சிருக்கும் பொழுது, மறைந்திருக்க புதன் என்ன வேணாலும் செய்ய முடியும். மறைந்திருக்கிற புதன் நிறைய சர்ப்ரைசஸ் குடுப்பாங்க. அப்ப மறைஞ்சிருக்க டேலண்ட்ஸ் வரும். அதாவது நிறைய பேத்துக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. மத்தவங்களையே பிலீவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி எப்படி இந்த குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில வெற்றிய காட்டப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இனிமேல் வரக்கூடிய 12 ராசிகளை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். மீன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? மீனத்தில் இருக்கக்கூடிய குரு போய் உச்சம் ஆயிட்டாரு அப்படிங்கும் பொழுது ஆன்மீகம் செழிக்கும். வாழ்க்கையில பிரகாசங்களை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிலருக்கு திருமணம் நடந்திருக்கும். சில பேத்துக்கு திருமண பேச்சுக்கள் வரும். உங்களுடைய பயங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் நிறைய சுபிட்சமான சில நல்ல காரியங்களை வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடுறதாகட்டும், சில பேத்துக்கு பணம் இழுபறியாக இருந்தது வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். சில பேத்துக்கு வாழ்க்கையே வேற மாரியான சில மாற்றங்கள். ஒரு சில மீன ராசிக்கு பெர்சனல் லைஃப்ல நிறைய டேமேஜ் பார்த்துருந்துருப்பாங்க. எல்லாருமே அவங்க வாழ்க்கையில ஒதுக்கி கூட வச்சிருந்திருப்பாங்க. ஒரு சில மீன ராசிக்காரங்களுக்கு. அது என்ன அப்படின்னா, விதி உங்களுக்கு காட்டுன விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். யாரு நல்லவங்க, யாரு உங்களுக்கு வேண்டியவங்க அப்படிங்கிறது தான் விதி உங்களுக்கு காட்டியிருந்திருக்கும். யார் உங்கள்ட்ட உண்மையா இருந்தாங்க, நீங்க எப்படி மாயைக்குள்ள இருந்தீங்க, மாயைக்குள்ள இருந்து எப்படி நீங்க வெளிய வந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் விதி இப்ப சொல்லிக் குடுத்திருக்கும். அப்படித்தான் நீங்க ஆன்மீகத்துக்குள்ள போயிருந்திருப்பீங்க. அப்படித்தான் நீங்க முருகரை வழிபாடு பண்ணியிருந்திருப்பீங்க, கிருஷ்ணரை வழிபாடு பண்ணியிருந்திருப்பீங்க. ஏன்னா, முருகர் மாற்றத்துக்கானவர், கிருஷ்ணர் மகிழ்ச்சிக்கானவர். நிறைய கிருஷ்ணருடைய ஒரு பக்தர்களாக மாறியவர்கள் மீன ராசிக்காரர்கள் இந்த தடவை. ஏன்னா, உங்களுக்கு கிருஷ்ணர் அப்படிங்கிறது என்னன்னா, வாழ்க்கை தத்துவங்களை சொல்லக்கூடியவர். அப்படியே நின்னுட்டே இருந்து, கூடயே இருந்து அதுக்கப்புறம் கரெக்ட்டா கீழ விழுக போறப்போ ஒருத்தர் தாங்கி பிடிப்பாரு அப்படிங்கிறது கிருஷ்ணர். தாங்கி பிடிப்பார். மீன ராசிக்கு மறைமுகமாகவே இருந்து ஆசீர்வாதம் செய்யக்கூடியவர். அதோட ஸ்ரீரங்கத்தில இருக்கக்கூடிய சயன பெருமாள். ஸ்ரீரங்கத்தில இருக்கக்கூடிய சயன பெருமாள் வழிபாடு, அங்க இருக்கக்கூடிய தேவிமார்களுடைய வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். அங்க இருக்கக்கூடிய சக்கரத்தாழ் போய் நீங்க வேண்டிட்டு, விளக்கு வச்சுட்டு வரும்பொழுது, லைஃப்ல
சேஞ்சஸ் நிறையா நடக்கும். ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படிங்கிறது வந்து சில சேஞ்சஸும் ஒரு growth-ம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர மாரி இருக்கும். உங்களுக்கான ஒரு நேரத்தை செலவு செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு சிலர் வந்து ஆன்மீக பாதைக்குள்ள நிறைய போன மாரி இருக்கும். மீன ராசிக்கு வந்து மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கும். தூக்கம் ஒரு சிலருக்கு கெடும். வாழ்க்கை எதை நோக்கி போய்க்கிட்டு இருக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷனும் இருக்கும். எல்லாம் நம்ம சரியா செஞ்சுடுவோமா? ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு தேடல் அப்படிங்கிறதும் வந்து மீனத்துல இருக்கவங்களுக்கு இருக்கும். குருவானவர் உங்களை என்னைக்குமே கைவிட மாட்டார். எப்பவுமே மீன ராசிக்காரங்கள வந்து தெய்வங்கள் அனைத்தும் காக்கும். அதை விட தேவர்கள் காப்பாங்க மீன ராசிக்காரங்கள அப்படிங்கிறது தான். உங்களோட இடமே மோட்சத்துக்கானது. மோட்சம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வாழ்க்கையில நிறைய நெளிவு சுளிவுகளை பார்த்து, ஏற்ற இறக்கங்களை பார்த்து வந்து, வாழ்க்கை மாயையை தாண்டி ஒரு உண்மை நிலையை நோக்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சு, அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகும் பொழுது, மீன ராசிக்கு எல்லாம் சுபிக்ஷமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். மிகவும் பர்சனல் லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய விஷயங்கள நிறைய பேத்தோட வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருப்போம். நல்லாதாங்க போயிட்டு இருந்தது. திடீர்னு இப்படி மாறுச்சு. அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை ரொம்ப சோதனையா போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு அப்லிஃப்ட், ஒரு அப்கிரேட் இருக்குது. அப்போ இது என்ன குரு மட்டும் தான் செய்றாரா? அப்படின்னா, ஒவ்வொரு பிளானட்டோடைய ஆக்டிவிட்டீஸும் இத பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது, சனி அமர்ந்துக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது, கர்மா ரொம்ப ஹெவி ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி செய்யக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத அதுக்கான தண்டனைகளையும், மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியது தான் சனி செய்யக்கூடியதா இருக்கும். என்னதான் குரு பெயர்ச்சி நடந்தாலுமே, குருவோடைய குணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். குரு எப்பவுமே காத்திருப்பார். காத்திருந்து தான் குடுப்பார். உடனே வாங்க அப்படின்னு குடுத்துற மாட்டார். குருவ பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையுமே எக்ஸ்பான்ஷன் பண்ணி கொண்டு போகக்கூடியது. அதாவது விரிவுபடுத்தி கொண்டு செல்லக்கூடியது. நீங்க என்ன கர்மாவை சேர்த்து வைத்திருந்தீர்களோ, சனி சொல்வதை குரு கவனிப்பார் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சனி அவர் வந்து நியாயவான் இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் குருவை இயங்க விட மாட்டார்னே ஒண்ணு இருக்கு. என்னன்னா குரு காப்பாத்துவார். எப்படி காப்பாத்துவார்னா, சனியோடைய நியாய தர்மங்களை பார்த்து காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ குரு குடுக்கும் பொழுது ராகு தூண்டுவார்ன்னு ஒண்ணு இருக்கு. அதோட ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இப்ப இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? கேது. கேது எதெல்லாம் நிரந்தரம் இல்லையோ வாழ்க்கையில, எதெல்லாம் உண்மை நிலைகள் இல்லையோ அத்தனையும் மாற்றி அமைத்து ஆன்மீகத்தை நோக்கி எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கொண்டு செல்லக்கூடியதாகவே இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சிலர் கேட்பாங்க, திடீர்னு என்னடா லைஃப் வந்து நல்லா போயிட்டு இருந்தது, என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறுச்சுன்னு தெரியல, என் கூட ஒரு உறவா இருந்தவங்க ஏன் என்னை விட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு துரோகங்களை நான் சந்திச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். கூடயே இருந்தாங்க ஆனால் என்னை விட்டு போயிட்டாங்க. சில பேத்துக்கு வந்து மனிதர்களுடைய உண்மை முகத்தை திரை கிழித்து காட்டுற மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் பார்ப்போம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. இந்த காலம் வந்து வாழ்க்கையை நடத்துகிற காலம் கிடையாது. இப்படியே விதியவே மாத்திர காலமாக தான் இன்னும் வரக்கூடிய குருப்பெயர்ச்சி காலங்கள்ல இருந்து நம்ம பார்ப்போம். இப்போ ராகுவை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ராகு அப்படிங்கிறது வெறும் மாயையை மட்டும் தூண்டக்கூடிய விஷயம் கிடையாது. ராகு சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ராகு மாயையை காட்டும். மாயை காட்டி அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னன்னு போய் கண்டுபிடி அப்படிங்கிறத தான் ராகு சொல்லும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ராகுவும் சில வேலைகள் பண்ணும். ஏன்னா ராகு கேதுவோடைய நட்சத்திர பெயர்ச்சியும் நடந்திருக்கிறது ஏற்கனவே. அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்போ அது ராகு இடத்துலயே தான் போய் உட்கார்ந்துருக்குங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். மாயைகளை பார்த்து நம்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த குரு பெயர்ச்சியில நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ராகு 2 விஷயத்த கொடுக்கும். இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். இல்லை இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகணும் அப்படின்னு கேட்கும். அது கொடுக்கறத நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் பின் விளைவுகளையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் அவரே சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் குருவே கெடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். ஏன்னா குரு தானா வந்து எதையும் ஆராயாமல் எதையும் தூக்கி கொடுக்க மாட்டாருங்கிறதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ராகு இந்த மாதிரி ஆசைகளை தூண்டும் பொழுது குரு காத்திருக்கும். அவமானத்தை கொடுக்கணுமா இல்லை ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணுமா அப்படின்னு. இந்த டைம் பீரியட்லாம் ராகு என்ன செய்யும் அப்படின்னா,
நிறைய டிப்ரெஷன்ஸ்குள்ளே போவாங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள ஜென்சி கிட்ஸ்ன்னு இல்லை, எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு போயாச்சு. இதன் மூலிமா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய நோயாகவே மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தங்கள் அதிகமாகவே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இது நல்லதையும் செய்யக்கூடியதாக இருக்குது, கெட்டதையும் செய்யக்கூடியதாக இருக்குது. எதை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கணும். வெறுமனே குரு பெயர்ச்சி வந்துருச்சு எனக்கு எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஜென்ரலாக இதை ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஜென்ரலாக குரு பெயர்ச்சி வந்தோன்னே எல்லாரும் நினைக்கிற விஷயம் என்னன்னா, அவ்வளோதான் பெயர்ச்சி வந்துருச்சு, இனிமேல் எனக்கு எல்லாமே நல்லதாக மாறிடும். நாம் செய்த கர்மங்களும், ஏன்னா சனியும் இங்கே பவர்ஃபுல்லான இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ராகு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கா, கெட்ட இடத்துல இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராகு பயத்தையும் கொடுக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நல்ல இடத்துல இருந்தால் உயர்த்தி கூட்டிட்டு போயிடும். ராகு கெட்ட இடத்துல உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் இன்னும் தாழ்ந்து கூட்டிட்டு போயிடுங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா ராகு கொடுக்கக்கூடிய சோதனை நம்ம பெரும்பாலும் இந்த ராகு கேதுவை விட்டுருவோம். ஆனால் ராகு தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம்னு ஒன்று இருக்குது. இந்த ராகு என்ன செய்யும் அப்படின்னா, உனக்கு ஒரு மாயை நான் கொடுத்தேன்ல, அந்த மாயையிலேருந்து உண்மை என்னன்னு நீங்கள் பிரித்து பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ராகு வலியுறுத்தும். அப்போது அங்கத்தான் குரு வந்து காப்பாற்றுவாருன்னே ஒன்று இருக்குது. அப்போ குருவோடைய அனுகிரகம் யார் பேச்சையாவது நீங்கள் கேட்டுட்டு இருந்துடணும், யார்கிட்டையாவது ஒரு கைடன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு இருந்துடணும் அப்படிங்கிறதுக்கு தான் குரு அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்றது. இப்போ கேதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. கேதுவோடைய வேலையே என்னவா இருக்கு அப்படின்னா, ஆன்மீகத்துக்கு இழுத்து சென்று கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ஆன்மீகத்துக்கு கேது கூட்டிட்டு போகுது அப்படின்னாலே, எதிலெல்லாம் நம்ம பற்றோடு இருக்கிறோமோ அத்தனை பற்றையும் பற்றற்று கொண்டு வந்து முதல் தெய்வத்தை கேள்வி கேட்க வைக்கிறதே கேது தான். எல்லா கேள்விகளையும் கேட்க வச்சு, தெய்வமே நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு எல்லாம் கேட்க வச்சு டோட்டல் சரணாகதிக்கு கூட்டிகிட்டு போகிறதும் கேது. அப்படித்தான் இந்த முறை ஆன்மீகத்திற்கு நிறைய பேர் போவாங்க. தெய்வங்களை தேடி தேடி போவாங்க. அதாவது சிவன், முருகர், கிருஷ்ணர், இந்த 3 தெய்வங்களையும் சுற்றி சுற்றி தேடி போவாங்க. துர்க்கையை சக்திக்காக அழைச்சிக்குவாங்க அப்படின்னு ஆன்மீக பயணங்கள் இந்த முறை நிறைய இருக்கக்கூடும். குருவானவர் ஆன்மீக பலத்தையும் தரக்கூடியவர். அடுத்தது சனி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் தான் கர்மாவுடைய நீதிபதியே அவர் தான் இல்லையா? அதையும் நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா சிலருக்கு அஷ்டம சனி வந்திருக்கும், ஜென்மத்தில் சனி வந்திருக்கும், இப்படி பல வகையாக சிலருக்கு இப்போ தான் சனியே விலகி போயிருந்திருக்கும். அப்படிங்கும் பொழுது சனி விலகி போனாலும் தன் கர்மா கடமைகளை எப்பொழுதுமே செய்து கொண்டே இருக்கும், அதற்கான பலன்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கணும். அதாவது சனி முதல்ல எதை உடைப்பாரு அப்படின்னா அகம்பாவத்தை உடைப்பாரு. அதோட நம்ம லைஃப்ல யாரெல்லாம் போலியான உறவுகளாக இருந்தாங்களோ அதையும் முதல் உடைப்பார். அப்படித்தான் நிறைய பேத்துக்கு வாழ்க்கையில பிரிவினைகள் அப்படிங்கிறது வந்திருந்திருக்கும். அதோட பொய்யான வெற்றின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு வாழ்க்கையை காட்டுவோம், பர்சனல் லைஃப்பில் வேறு மாதிரி இருக்கும். இந்த பொய்யான விஷயங்கள்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர்றதும் சனியோட வேலையாகவே இருக்கும், இன்னும் இருக்கும். ஏன்னா இந்த சனி இருந்த காலத்தில், ஏன்னா இப்போ குரு வந்துட்டாரு, ஆனால் சனி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்த காலத்தில் நிறைய பேத்துக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிருந்திருக்கும், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் பிரிஞ்சிருந்திருப்பாங்க, குடும்பத்திலிருந்தே பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. இன்னும் சில பேத்துக்கு குடும்பத்தினரே துரோகங்கள் செய்ததை கண்கூடாக சனி காட்டியிருந்திருப்பாரு. அது மிக பெரும் மன அழுத்தங்களையும் மனவேதனையும் சனி கொடுத்திருந்திருப்பாரு. இப்போ திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாம் சரியாகத்தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது குரு பெயர்ச்சியை நம்ம இப்படித்தான் பார்க்கணும், இத்தனை கிரகங்களை வச்சு தான் பார்க்கணும். எப்படி நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம், எப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு சில உண்மையான விஷயங்களை, கசப்பான உண்மைகளை எப்படி புரிய வைக்குது, அதோட நம்மளுடைய ஆன்மாவை உணரக்கூடிய தருணமாகவே இந்த காலகட்டம் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது பராபவ வருடம், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பராபவ வருடம் அப்படிங்கிறது என்னது? டோட்டலாக எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடியது, திருத்தங்கள் செய்து மாற்றி அமைக்கக்கூடிய வருடத்தில் நம்ம இருக்கும் பொழுது இத்தனை விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்.